இந்தியன் டீம் பிளேயிங் 11 என்னவா இருக்கும்? எஸ் நோ, அவர் வந்து பேட்டிங் ஆட சொன்னா ஆடுவேன், பவுலிங் போட சொன்னா போடுவேன், கேட்ச் பிடிக்க சொன்னா பிடிக்கும். இந்தியா இந்த மேட்ச் எனக்கு லாஸ்ட் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச் லார்ட்ஸ்ல நடக்குதுங்க. நாளைக்கு நடக்க போற இந்த மேட்ச்ல இந்தியன் டீம்ல பும்ரா வருவாரா, அதே மாதிரி இங்கிலாந்து டீம்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் வருவாங்களா, பிளேயிங் 11ல என்னென்ன மாற்றங்கள் கொடுப்பாங்க, கண்டிஷன் எப்படி இருக்கும், பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. பிச் ரிப்போர்ட் ரொம்ப புல்லா கொடுப்பாங்களா அல்லது 1 செகண்ட் ஃபிளாட்டா கொடுப்பாங்களா, ஃபிளாட்டா கொடுத்து அவங்களே ஆப் வச்சுக்குவாங்களா, இல்ல பிச்சு புல்லு கொடுத்து அப்பயும் இந்தியா ஆப் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட கேள்விக்குறிகள் இருக்குங்க. இந்தியன் டீம் பிளேயிங் 11 என்னவா இருக்கும்? எஸ், ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சாய் சுதர்சனா, கருண் நாயரா, சுமன் கில் கண்டிப்பா அவர் ஆடுவாரு. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் கண்டிப்பா ஆடுவாரு, ஜடேஜா ஆடுவாரு. எஸ், நிதிஷ்குமார் ரெட்டியா, ஷார்துல் தாக்கூரா பொறுத்திருந்து பார்க்கணும். பிரதீப் கிருஷ்ணாக்கு பதில குல்தீப் யாதவ் வருவாரா, அல்லது முகமது சிராஜ் ரெஸ்ட் விட்டு பும்ராவை கொண்டு வருவாங்களா, ஆகாஷ் தீப் கன்ஃபார்ம் ஆடுவாரு. ஏன்னா போன மேட்ச் அந்த மாதிரி ஒரு ஸ்பெல் போட்டிருந்தாரு. ஜோ ரூட் அவுட் ஆகுனா லேசுப்பட்ட விஷயம் கிடையாது, அந்த மாதிரி அன்பிளேயபிள் டெலிவரி அவர் போட்டாரு. இங்கிலாந்து பிளேயிங் 11 எப்படி இருக்கும், அவங்க ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஜோஃப்ரா ஆர்ச்சர் எப்படி உள்ள கொண்டு வரலாம், எப்படி ஆட வைக்கலாம்னு நினைப்பாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு அவர் டெஸ்ட் மேட்ச் ஆட போறாருங்க. அதுக்கான ஃபிட்னஸ் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா ஆஷஸ் டெஸ்ட்ல விளையாண்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாக்கு அகேன்ஸ்டா அவர் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிறிஸ் ஓக்ஸ் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன் லார்ட்ஸ்ல. அதே மாதிரி இங்கிலாந்து பவுலர்ஸ் இந்தியன் பவுலர்ஸ் என்னென்ன பண்ணுவாங்க? எஸ், முகமது சிராஜுக்கு நல்ல ரிதம்ல இருக்காரு. ஆகாஷ் தீப் சொல்ல தேவையில்ல. பும்ரா கம்பேக் கொடுத்தாருன்னா இந்தியன் டீம் மேட்ச் சாயுமா அல்லது இங்கிலாந்து சைடு சாயுமா, பிச்சு எப்படி கொடுப்பாங்க, அடி வாங்கின சிங்கம் இது எப்படி இருக்கும், ஒரு கர்ஜனோட வெளியான்னு சொல்லிட்டு பிளாட் பிச்சா கொடுத்து இந்தியாவை நொறுக்க பார்ப்பாங்களா, இல்ல இந்தியன் பேட்டிங் கொஞ்சம் ஃபயரா இருக்கு, நம்ம பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு புல்லு நனைஞ்ச பிச்சை கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. எது கொடுத்தாலும் இந்தியன் டீம் பவுலிங் அண்ட் பேட்டிங் தரமா இருக்குங்க. சுமன் கில் கிங் கோலியில இடத்த ஃபில்அப் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். எம்ஆர்எஃப் பேட் கோலி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ எம்ஆர்எஃப் பேட் சுமன் கில்ங்கிற மாதிரி இருக்கு. கேப்டன்ஷிப்னு வந்துட்டா 2 தூண்களும் வேற மாதிரி பண்ணாங்க. பிரின்ஸ் இந்தியாவின் தங்க மகன் ஒன்ஸ் அகைன், அதாவது பேக் டு பேக் 100 இன் சேனா கண்ட்ரில அடிச்ச ஏசியன் கேப்டன், ஏசியன் பிளேயர்னு எக்கச்சக்க பட்டங்களுக்கு அவர் சொந்தமானாரு. அதே மாதிரி கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் 4 இன்னிங்ஸ்ல 350 போட்டுக்காரு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் என்னால அட்டாக் கிரிக்கெட் ஆட முடியும், உங்களுக்கு மட்டும் தான் பேஸ்பால் கிரிக்கெட் தெரியுமா, எனக்கும் தெரியும் சொல்லிட்டு அவரு ஒரு சைடு ஆடினாரு. கருண் நாயர் டியர் கிரிக்கெட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ், அவரு மட்டும் தான் கொஞ்சம் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் சொல்ல தேவையில்லை, ஸ்டூபிட் 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 அப்படின்னு சொல்லி சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நிறைய ஆடி இருக்காரு. ரவீந்திர ஜடேஜா அவரை பத்தி பேசுறதுக்கு நான் வாய்ப்பே கிடையாது. இந்தியன் அதாவது டெஸ்ட் ஆல்ரவுண்ட்ல இந்தியன் வந்து ஒரு ரொம்ப நாள் நிக்கிறாங்க, அது ரவீந்திர ஜடேஜா காரணம். அவர் வந்து பேட்டிங் ஆட சொன்னா ஆடுவேன், பவுலிங் போட சொன்னா போடுவேன், கேட்ச் பிடிக்க சொன்னா பிடிக்கும், அந்த ஃபிட்ல போயிடுவாரு. அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி அவரு ஆடுவாரா அல்லது தாக்கூர் ஆடுவாங்களா பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எனக்கு பொறுத்தவரை நிதிஷ் ரெட்டி அண்ட் பும்ரா, முகமது சிராஜ், ஆகாஷ் தீப்போட போகலாம். முகமது சிராஜுக்கு ஒரு க்ளோடிங் கொடுக்க சொல்லிட்டு பிரதீப் கிருஷ்ணா ஆடலாம், ஏன்னா 4th டெஸ்ட்டுக்கு அவர் ஆடணும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மேட்ச் நான் கணிப்பில்லைன்னு சொன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துல இங்கிலாந்து ஃபேவரா இருந்தாலும் இந்தியா இந்த மேட்ச் எனக்கு லாஸ்ட் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்காங்க, பும்ராவும் வந்திருக்காருங்கிறப்ப நான் அப்படி சொல்றேன். நீங்க என்ன நினைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.